உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளையில் நிலாமகளோ விழித்திருக்கும் இந்த அற்புதமான மாலை நேரத்தில் ஆங்காங்கே பூத்திருக்கும் அன்பு உறவு அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். சுட்டி நிற்கக்கூடிய இந்த உறவுகள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் காலத்துல கூட இந்த மாதிரி கொடி கட்டி இந்த மாதிரி பலாய வடிவமைச்சு எந்த வேலையும் செய்யல. ஒரே ஒரு கூட தான் போட்டோம். ஆனா தேர்தல் முடிஞ்சு ஒரு கட்சி இந்த மாதிரி தன் சொந்த காசை போட்டு இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னா இவர்கள் யாருக்கானவர்கள், எதற்காக வேலை செய்கிறார்கள் என்பதை சுட்டி நீக்கக்கூடிய உறவுகள் புரிஞ்சுக்கணும். அன்பான உறவுகளே, இந்த பொதுக்கூட்டமானது எதற்காக இந்த இடத்தில் தேர்வு செய்யப்பட தெரியுங்களா? அது இல்லாம இந்த இடம் இந்த தாராமங்கலம் புத்தம்பட்டி பைபாஸ் இடம் ஒரு புனிதமான இடமா கருதப்படுகிறது. ஏன்னா 2017 நவம்பர் 26 இதே இடத்துல மாதிரி கூட்டம் நடத்தணும். ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து நடத்தணும். ஆனா அதன் பிறகு இப்ப ஒரு பெரும் படையோட இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்தை மிகவும் சிறப்பா நடத்திட்டு இருக்கிற பெரும் மகிழ்ச்சியோட தெரிவித்துக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் பேசிட்டு அவ்வளவுதான் நேரம் கொடுத்துருக்காங்க. ஆனா சில விஷயம் மட்டும் சொல்லி கிளம்புறேன். அதனால இந்த ஈழம் என்பது எல்லாருக்கும் எப்படின்னா பக்கத்து நாடு, பக்கத்து ஊரு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது என்ன சொல்றேன், ஒரே நிமிஷம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழாக வாழ்ந்தவோர் எங்கள் ஈழம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் உடல் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பாடையிலே படிப்பை சுற்றும் பொழுதும் பைந்தமிழ் அனுபவத்தை கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் ஓம் தமிழே தளத்தளத்து ஓட வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழாக இருந்த என் தாய்மொழி, எங்கும் தமிழ், எதிலும் இருந்தால் என் தாய்மொழி, என் தமிழ் இனம் 2009 மே 16, 17, 18 காலகட்டத்துல செத்து விழுந்தது. அன்பான உறவுகளே, உங்களுக்கு நடிகர் விஜய் பிறந்தநாள் தெரியும், அஜித் பிறந்தநாள் தெரியும், விராட் கோலி பிறந்தநாள் தெரியும், தோனி பிறந்தநாள் தெரியும். ஆனா மே 18 என்னன்னே தெரியாது உங்களுக்கு. நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசியவாதிகள் தவிர யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? அதன் பிறகு நான் சில ஈழ மக்கள் சில வரிகளை வரிகளா உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். 2 வரிகள் மட்டும் சொல்லிருக்காங்க. ஏ தந்தனானே தந்தனானே தானே தன்னே நானே தன்னி நானே ஏ சாதி சனமே ஆதி பரம்பரை அந்த சனமே அந்த கதை கேளுங்க, கொஞ்சம் பக்கம் கேளுங்க, கொஞ்சம் பக்கம் கேளுங்க. கூழுக்கு கை கட்டி காரந்தோம், கூனி குறுகி நடந்தோம், கூழுக்கு கை கட்டி காரந்தோம், கூனி குறுகி நடந்தோம். ஏ வந்த மண்ணிலே வந்தேரி கூட்டத்தால் அல்லல் பட்டு நடந்தோம். நாங்க அடிமையா இருந்தோம், பல அவஸ்தைய சுமந்தோம், பல அவஸ்தைய சுமந்தோம். இந்த நிலை மாறிட இணைய பொக்கிட பிறந்தான் ஒருத்தம் பாருங்க, அவன் பிறப்பு வரப்ப கேளுங்க, அவன் பிறப்பு வரப்ப கேளுங்க. பிறந்தான் சமரசம் இல்லாத ஒரு மாயுடன் பிறந்தான் ஈழத்திலே. அன்பு உறவுகளே, நேரம் குறைவாக இருப்பாய். இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். முயற்சி எங்கும் வெல்லும், புரட்சி என்னாலும் வெல்லும். அதற்கு இந்த நாம் தமிழே சான்று. அது இல்லாம சுத்தி இருக்கிற உறவுகள் தயவு செஞ்சு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. அடுத்து பேரிடி நிறைய இடிக்க காத்துட்டு இருக்குது. மிஞ்சி போனா நாடகம் பாப்பீங்க, IPL பாப்பீங்க. தயவு செய்து ஒரு நாள் மட்டும் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு விஜய் டிவி, சன் டிவி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு 1.5 மணி நேரம் என்ன பேசணும் கேளுங்க. அது இல்லாம இந்த அதிமுக, திமுக, இந்த மணல் கொள்ள, இந்த கஞ்சா வைக்கிறது, சாராஜிக்கெல்லாம் எதுவும் பேச மாட்டோம். அதனால இந்த தைரியமா இங்கே நிக்கலாம், போராதீங்க. அதனால அடுத்த முறை நல்ல விடையா இருக்கும். புரட்சி என்ன வெல்லும், அதை நாளை நாம் தமிழர் சொல்லும். நாம் தமிழர். 5 நிமிடத்தில் மிக சிறப்பாக பேசுவதென்றால் அண்ணன் ராஜ்குமார் அவர்களை பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக்க நன்றி. அடுத்ததாக பாண்டியன் நெடுஞ்செழியன், மாநில துணைத் தலைவர், கையூட்டு மற்றும் மூலவழிப்பு பாசறை பொறுப்பாளர்.